கிரெடிட் கார்டு மிகப்பெரிய ட்ராப். கிரெடிட் கார்டு வாங்கிடாதீங்கன்னு பல பேர் சொல்லி நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். பட் கிரெடிட் கார்டை சரியான முறையில பயன்படுத்துறது மூலமா 60,000 ரூபாய் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. கிரெடிட் கார்டு மூலமாவே நம்மளால 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், கிரெடிட் கார்டு எதனால ட்ராப்னு நிறைய பேர் சொல்றாங்க. அத சொல்லிட்டு எப்படி இந்த 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழின்றதை நான் சொல்றேன். கிரெடிட் கார்டு வாங்கிடுறோம். அவசரத்துக்கு தான் கிரெடிட் கார்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கடன் இல்லாம வட்டி கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட 45 நாள் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த கிரெடிட் கார்டை 100% செலவு பண்ணாம ஜஸ்ட் லெஸ் தென் 30% மட்டும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு ஒரு வரப்பிரசாதம் தான். நிஜமா நான் சொல்றேன். இன்னொன்னு, ஆன் டைம்ல அந்த பேமெண்ட்டை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இதை விட பெஸ்டான ஆப்ஷன் வேற எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். நிறைய பேருக்கு ஏன் கிரெடிட் கார்டு ஒரு ட்ராப்னு ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குல்ல அது வச்சுக்கிட்டு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டு கம்பெனில போட்டுருவாங்க. அதனால ஐயோ இவ்ளோ பணம் கட்ட முடியலன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும். சோ கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்க அப்படின்னா நம்பர் 1 லெஸ் தென் 30% தான் நீங்க யூஸ் பண்ணணும். நம்பர் 2 கரெக்டான டைம்ல அந்த பேமெண்ட்டை நீங்க ரீபே பண்ணிடணும். அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அப்படிங்கறத நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. இந்த ரெண்டு விஷயம் பண்ணா நிச்சயமா கிரெடிட் கார்டு அவ்வளோ பெரிய புதக்குழிலாம் இல்லைங்க. சோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு வச்சு எப்படி 60,000 சம்பாதிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2024. சோ கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு எது ஏத்த கிரெடிட் கார்டு அப்படிங்கறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 5 கிரெடிட் கார்டு பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா IDFC மில்லேனியா பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு ஆக்சுவலி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கிரெடிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒரு வாவ் ஃபேக்டர் என்னன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு செலவு பண்ணுறோம் அப்படிங்கும் போது இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும்ல. எந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அண்ட் நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா வித்தின் 30 days இல்லை 60 days இல்லை 6 monthsக்குள்ள அது எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் என்ன ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சாலும். பட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மூன்றாவது சிறப்பம்சம். அண்ட் அடுத்து வெல்கம் வவுச்சரா, அதாவது நீங்க இந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க, ஓகே, ஒரு 30 நாளுக்குள்ள 5,000 ரூபாய்க்கு மேல அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் வவுச்சரா 500 rupees கொடுப்போம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ஜாய் 4 காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் பெர் குவார்ட்டர். சூப்பர்ல. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு லான்ச் ஆக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏர்போர்ட் போறோம் அப்படின்னா அங்க போயிட்டு சில் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஃபிளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லான்ச் ஆக்சஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது வருஷத்துக்கு 4 தடவை, ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் 25% டிஸ்கவுண்ட் ஆன் மூவி டிக்கெட்ஸ் அப் டு 100 rupees. அதுவும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் அப்படிங்கிற அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே குறிப்பிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து புக் பண்றீங்க டிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 25% வரைக்கும் மூவி டிக்கெட்ஸ்ல அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கூட 1% கொடுக்குறாங்க. பார்ட்னர் டிஸ்கவுண்ட்ஸ் இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IDFC இஸ் கரண்ட்லி நிறைய பார்ட்னர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிஸ் அண்ட் பிராண்டோட. ஸோ அந்த கம்பெனி அந்த பிராண்ட்ல நீங்க ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க, நீங்க எக்ஸ்பென்ஸ் செலவு பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றாங்க. அதனால தான் அது பேர் பார்ட்னர் டிஸ்கவுண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்க இந்த மிந்த்ரா, ஃபிளிப்கார்ட், டாடா கிளிக், 1MG ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வித் யூசிங் திஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது 10% இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க டாடா கிளிக், பேலட் அண்ட் சுகர் காஸ்மெட்டிக், ஜொமேட்டோலாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாமா. அது மட்டும் இல்ல, நீங்க டிராவல் புக்கிங்ஸ் ஆன் யாத்ரா, அதானி ஒன், மேக் மை ட்ரிப் அண்ட் கோல்பிபோ அண்ட் மோர் நிறைய இவங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்துக்காக இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா 10 to 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 999 ரூபா இந்த மேன் கம்பெனில பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபிளாட் 10% ஆஃபரும் கொடுக்குறாங்க.
ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்கும்போது நீங்க ஒரு சேலரிட் பீப்புளா இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கலாம். இன்கம் பார்த்தீங்கன்னா நீங்க மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பாதிக்கணும், அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு. அண்ட் ஏஜ் குரூப் இருக்காங்க. நீங்க சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21 இருந்து 60 வயசா இருக்கணும். இல்லை நீங்க செல்ஃப் எம்ப்ளாய் சுய வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது 25 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. இந்த IDFC மில்லினியா கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஏத்ததா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த IDFC மில்லினியா கிரெடிட் கார்டுடைய லிங்க் கொடுத்திருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு இது வந்து பெஸ்ட் லெவல் என்ட்ரி கிரெடிட் கார்டு. ஸோ ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிரெடிட் கார்டு நமக்கு ஏத்ததா இருக்குமா, நம்மளோட தேவையை அதை பூர்த்தி பண்ணுமா அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கார்டுடைய வாவ் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ. ஒரு லிமிடெட் பீரியடுக்கு தான் இப்போ இந்த ஆஃபர் இருக்கு. ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அவங்க கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அந்த 10,000 ரூபாயா எப்படி அப்படிங்கிறது தான் இன்னொன்று நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல போறேன். அண்ட் ஜொமேட்டோல இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஒரு மாசத்துக்கு 2 தடவை. அதுவும் இல்லாம அண்ட் மிந்த்ரால ஒவ்வொரு தடவை நீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. 5% ஆன் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ். அமேசான் பே மூலமா நீங்க ஒரு யூட்டிலிட்டி பில் பண்றோம், அதாவது பில் பேமெண்ட்லாம் நம்ம பண்றோம் இல்லையா, கூகுள் பே, ஃபோன் பே. ஸோ அந்த மாதிரி அமேசான் பே யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய யூட்டிலிட்டி பில்ஸை பே பண்ணீங்க அப்படின்னா 5% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நடக்குது. பிளிங்கிட்ல இப்பெல்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்டா 250 rupees கொடுக்குறாங்க. அது 10% ஆஃபரும் இருக்கு. ஸோ அடிக்கடி யாரெல்லாம் அமேசான் பே யூஸ் பண்றாங்க, இல்லை பிளிங்கிட் யூஸ் பண்றாங்க, இல்லை ஜொமேட்டோ யூஸ் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொஞ்சம் ஏற்றதா இருக்கும். நெக்ஸ்ட் புக் மை ஷோல நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ மூவி டிக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10% ஆஃபர்ஸ் மேக்ஸிமம் எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல நீங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட் போய் டைரக்டா சாப்பிடுறீங்க அப்படின்னா வியா ஈஸி டின்னர் மூலமா 15% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இந்த ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வயசு 21 60 வயசுக்குள்ள இருக்கணும். அண்ட் ரெண்டாவது நீங்க சேலரிட் பர்சனா இருக்கலாம், இல்ல சுயமா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா கூட இருக்கலாம். அண்ட் மினிமம் இன்கம் பார்க்கும்போது நீங்க ஒரு சேலரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மாச வருமானம் 21,000 ரூபாயா இருக்கணும். நிச்சயமா 21,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க. செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா மினிமமா 30,000 ரூபாய் உங்களால earn பண்ண முடிஞ்சிருக்கணும். சோ அப்பனா மட்டும் தான் இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இதுல என்னதான் இருக்குன்னு அட்லீஸ்ட் செக் பண்ணி நாச்சும் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ் இன் டைகர். சோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, இந்த கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட பெஸ்ட் விஷயமே பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான் முக்கியமான விஷயம். பிகாஸ் நோ ஆனுவல் ஆர் ஜாயினிங் ஃபீ, அதுதான் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அண்ட் ஒரு வருஷத்துக்கு 38,000 ரூபாய் வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நம்மளால சேமிக்க முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? 38,000 நினைச்சு பாருங்களேன். சோ எப்படி அந்த 38,000 சேமிக்க முடியும் நான் சொல்றேன். சோ இப்போ நீங்க ஒவ்வொரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு 6 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதோட மட்டும் இல்லாம 8 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் அண்ட் 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இன் a year. ஒரு வருஷத்துக்கு 8 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட்லயுமே 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லயுமே உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி மூவி டிக்கெட் அப் டு 500 rupees வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை காம்ப்ளிமெண்டரியா இந்த மூவி டிக்கெட் நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 4 காம்ப்ளிமெண்டரி கோல்ஃப் கோர்ஸ் ஆக்சஸ் பெரிய இந்த கோல்ஃப் விளையாடுறவங்களா இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு 4 தடவை காம்ப்ளிமெண்டரியா அந்த கோல்ஃப் ஆக்சஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் லோயர் ஃபாரஸ்ட் மார்க் ஆஃப் 1.5% இன்டர்நேஷனல் ஸ்பென்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபாரெக்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஆனால் இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.5% தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபாரெக்ஸ்
சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது 1.5% தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிரெடிட் கார்டு நமக்கு வேணும்னா நமக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லா கிரெடிட் கார்டுக்கும் இருக்கக்கூடியது. ஒன்று நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஒரு இடத்துல, இல்லைன்னா சுயமா வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஸோ 2 விஷயம் இருக்கு. அதுல salaried income பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு salaried எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அவங்க அவைல் பண்ணுவாங்க. இதுவே நீங்க சுயமா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீங்க நிச்சயமா சம்பாதிக்கணும். ரெக்கார்ட் ஏஜ் வயசு 21 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமா இந்த இண்டஸ்இண்ட் டைகர் கிரெடிட் கார்டு கொஞ்சம் ஆப்டானதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த இண்டஸ்இண்ட் டைகர்னுடைய கிரெடிட் கார்டு லிங்க்கும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏத்ததா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். 4th கிரெடிட் கார்டு HDFC Tata New Plus. இது என்ன கிரெடிட் கார்டுனா பெஸ்ட் ரூபே கார்டு ஃபார் ரிவார்ட் அண்ட் கேஷ்பேக். நீங்க உங்களுக்கு அதிகப்படியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் கேஷ் பேக்ஸ்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொஞ்சம் ஏத்ததா இருக்கும். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த கிரெடிட் கார்ட்ஸ்ல நமக்கு எது சூட்டபிளா இருக்கும், நம்மளோட தேவைக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் செக் பண்ணணும். ஜாயினிங் ஃபீஸே கிடையாது. ஆக்சுவலி இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கிரெடிட் கார்டுக்கான ஒரு லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸே கிடையாது. அண்ட் 35,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு டாடா நியூ காயின்ஸ் வரும். நிறைய இடத்துல ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இந்த வவுச்சர்ஸ், இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா. இவங்க வந்து டாடா நியூ காயின்ஸ் அப்படின்றாங்க. டாடா பிராண்டுங்க. டாடா பிராண்டில் நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அப் டு 7% வரைக்கும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது டாடா பிராண்ட்ஸான பிக் பாஸ்கெட்டாக இருக்கட்டும், ஏர் ஏஷியா, டாடா 1mg, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைட், டைட்டான், தனிஷ்குன்னு டாடா பிராண்ட்ல என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்க போறதா இருந்தாலுமே இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 7% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1% ஒரு யூபிஐ ஸ்பெண்ட் பண்றோம், டாடா நியூ ஆப் யூஸ் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா 1% நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் 2% டாடா நியூ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பில்லும் சேம் அந்த டாடா நியூ ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பில் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா 2% வரைக்கும் நியூ பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்களாமா. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ். ஸோ லான்ச் ஆக்சஸ்ன்றது நமக்கு தெரியும், ஏர்போர்ட்ல நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த லான்ச் ஆக்சஸ். அது ஒரு வருஷத்துக்கு 1% ஆஃப் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர். ஸோ பெட்ரோல் பங்க் வாங்கும்போது அந்த சர்சார்ஜ் இருக்குல்ல, அது 1% வரைக்கும் வேவர் பண்ணி தராங்க. அண்ட் அடுத்து ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தாங்க. 21 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். அண்ட் நீங்க சேலரிட் எம்ப்ளாயா இருக்கணும், அப்படி இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கணும். அண்ட் அடுத்து மினிமம் இன்கம், நீங்க வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயா இருக்கீங்க, ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மினிமமா நீங்க 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளா இருந்தா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கிரெடிட் கார்டு. மினிமம் இன்கம் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மினிமமா நீங்க 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிளான ஒரு பர்சன். ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நோ ஜாயினிங் ஃபீ. பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் பண்றீங்க போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ கிடையாது. பட் செகண்ட் வருஷத்துல இருந்து 499 இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சயமா 499 பிளஸ் GST. ஸோ அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிச்சயமா செகண்ட் இயர்ல இருந்து 499 நீங்க பே பண்ணணும்ன்ற மாதிரி. டாடா பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த HDFC டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு கொஞ்சம் ஆப்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் செல்ஃபா நீங்க யோசிச்சு பார்க்கணும், நிஜமாவே இந்த கிரெடிட் கார்டு நமக்கு உபயோகமா இருக்குமான்னு. அப்படி நினைச்சீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த HDFC டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு லிங்க் இருக்கு, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. SBI கேஷ்பேக். ஸோ கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான கிரெடிட் கார்டு, ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் அவங்க கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ்பேக் உங்களுக்கு வேணும்னா SBI கேஷ்பேக் வந்து உங்களுக்கு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனுடைய வா ஃபேக்டர் நான் முன்னாடி சொன்னேன், 60,000 ரூபாய் வருஷத்துக்கு நம்மளால சேவ் பண்ண முடியும். 60,000 ரூபாய் நினைச்சு பாருங்க, எவ்வளவோ செலவழிச்சுட்டு இருக்கிறோம். வருஷத்துக்கு 60,000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த 60,000 கொண்டு போய் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் மாறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல. ஸோ எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஆன்லைன்ல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரிங்க 5% வரைக்கும் உங்களுக்கான கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல நான் வெளியில கடையில போயிட்டு மேனுவலா கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் இவங்களும் 1% கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அஃப்கோர்ஸுங்க 999 rupees அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க பிளஸ் GST. அண்ட் அடுத்த வருஷத்துல இருந்து அதே ஆனுவல் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது சேம்
999 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணணும். சப்போஸ் ஒரு வருஷம் நீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கும்போது நீங்க salaried பர்சனா இருக்கணும், இல்லனா செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கணும். அண்ட் அடுத்த இன்கம்னு பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சா போதும். உங்களுக்கான வயசு 21ல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன். கேஷ்பேக்காக நான் அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு SBI கேஷ்பேக் இருக்கு. சோ அந்த கிரெடிட் கார்டு லிங்க்கும் நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல ஒரு 5 பெஸ்டான கிரெடிட் கார்டு சொன்னேன். அந்த கிரெடிட் கார்டு என்ன, அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற பல விஷயங்கள் நான் சொன்னேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த கிரெடிட் கார்டு நம்மளுக்கு ஏற்றுது, இந்த கிரெடிட் கார்டு நிச்சயமாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் இந்த எல்லா கிரெடிட் கார்டுடைய லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவோம். அட்லீஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுடைய யூசேஜ் என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அதையும் மித்தவங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.